இது பாயிண்ட்ஸ் சார். பாயிண்ட்ஸ் தான் இது. பாயிண்ட்ஸ். ஓகே. இதை பார்த்தா பிடிக்குது அலிஷாக்கு இந்த கேம் பார்த்தா? இன்னும் பார்க்கல. நான் அவ்வளோ பண்ணுறேன், நீங்கள் என்னோட ஸ்கோர் அதிகமாக இருக்கீங்க எப்படி? ஸ்டண்ட் நிறைய பண்ணுறேன். நான் பண்ணி விழுந்துடுறேங்க. அப்படிதான் ஆச்சு. கடைசி செகண்ட் என்ன அடிச்சிட்டிங்க பாருங்க. இல்லை இன்னும் ஒரு 20 பண்ணுங்க என்ன அடிச்சிருவீங்க. அடிச்சிட்டீங்க. அப்பா நல்லா விட்டீங்க. உழுவுனால நான் தான் விட்டு ஊத்துறதுனால தான் நான் விட்டு. அதான் அவ்வளோ கம்மியான பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. பட் க்ளோஸ் இல்லை, அவ்வளோ கிட்ட வந்தது. சரியாக பேலன்ஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி எங்கே எந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது விடுறதுக்கு. எனக்கும் அதே தான். நான் சூப்பர் மேனா, எனக்கும் அதே தான். புதுசு ஏதோ புதுசாக ஆடுற மாதிரி இருக்கு இந்த கேமு. அதெல்லாம் விட்டா டச் விட்டு கொடுக்குது. சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ஊசி போட்டேன். எனக்கு தெரியும் இந்த இதில் நீங்கள் 10,000 15,000 எடுத்துருக்கீங்க. 5,000 ஒன்றுமே கிடையாது. பாயிண்ட்ஸ் வரமாட்டேங்குது. ஆமாம், கரெக்டாக தான் லேண்ட் பண்ணுறீங்க. அப்போ கூட வரமாட்டேங்குது. அப்போ தான் வந்தீங்க. வந்தால் தான் மைனஸ் ஆகுது. அவ்வளோதான். ஃபைனல் வந்துட்டு இப்போ என்ன ஜம்ப் பண்ணுறீங்க? 150 கொடுத்தான் கடைசி. அப்படியா? ஓ, சும்மா ஜம்ப் பண்ண. எல்லாமே பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ட்ராக். ட்ராக்கு இது ஆனபெல் மாதிரி இருக்கு. ட்ராக்கு பயமா இருக்கு. அதான் ஒரே ஒரு போயிடுச்சு பாருங்க. ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு பாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஜம்ப் பண்ணியிருந்தேன். ஸ்பீடா போறதோட ஸ்டண்ட் பண்ணலாங்க. வரமாட்டேன். 150 பாயிண்ட் வச்சிருவேன். அது விட்டா கூட தோற்றுறேன். இல்லை, நான் கம்மியாக தான் இருக்கேன். ஒரு ஸ்டண்ட் ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டேன். பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். 5,000 இது ஆடலாம் கணேஷ். இது வந்து ஆனா இது வந்து ஒரு கிக்கே இல்லையடா அப்படின்னு ஒரு சாவடிக்கல. அடிச்சு சாவடிக்கணும். தலையில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். எனக்கே தெரியல. என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நான் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தேன். பையன் முன்னாடி போயிட்டாங்க.
அதானே பார்த்தேன். நான் உழுவலியன்னு பார்த்தேன் விழுந்துட்டேன். ஆ அது ரொம்பன்னு போடுங்க. ட்ரை பண்ணுறேன் ரொம்ப ஹார்டாக. ஐயோ 3000 3000 போயிட்டீங்களா? ஐயோ நம்ம நிறைய ஒரு ஸ்ட்ரெச்சில் பண்ணேன். சூப்பர். கண்ணு போட்டேன், அதனால தான் ஊன்ட்டீங்க. நான் சூப்பராக பண்ணுறேன், கண்ணு போட்டேன். விஜய்க்கு இது சத்தியமாக பிடிக்கும் எனக்கு, ஆனால் இது கிராஸ்ல இல்லைங்க. ஐயோ கிராஸ் பிளே இல்லை, அதான் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஐயோ போயிடுச்சு. ஓகே ஏய் ஸ்லோவாக வரீங்க. இல்லை நல்லதான், அது ஆக்சுவலாக நிறைய ஸ்டன் பண்ணலாம். அதே பண்ண முடியல, டச் விட்டு போச்சு. அந்த ஜேஎல் எப்படி ப்ரெஸ் பண்ணுறது தெரியும். அது கொஞ்சம் நேரம் ஆனால் வந்துடும். அது ஆமாம், 2-3 ரவுண்ட் ஆனால் வந்துடும். பேர்னிங் ஸ்மெல் வருது. கிராஃபிக்ஸ் கார்டில் நெருப்பு வருதா என்ன? சத்தியமா வருது, வெளியிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். தெரியல கிராஃபிக்ஸில் எனக்கு 200 FPS கிட்ட வருது. இது இந்த கேம் ஒன்றும் கிராஃபிக்ஸ் இல்லை, அதை நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ ஊந்துட்டேன். சூப்பரா பண்ணி ஊந்துட்டேன். சரிங்க, நான் நூபாவே இருந்துட்டு போறேன். அதையே சொல்லி சொல்லி காட்டுறான் லெஸ்டர். அதான் எனக்கு காண்டாகுது. நான் லூஸாவே ஆடுறேன். அப்படியே சைலண்டா ஆடுங்க தானே. ஏதோ பாவங்க ஆட தெரியல. சொல்லி சொல்லி சிங்கமா இருக்கு. அது அழகா சொல்லுவான், யாருக்கும் தெரியாத மாதிரி எனக்கு மொத்தம் தெரியாத மாதிரி சொல்லுவான். அதுல அவன் எக்ஸ்பர்ட். அவன் அப்படியே சொல்லுவான். ரொம்ப ஸ்மார்ட் அவன், சும்மா இல்லை. ஸ்மார்ட் என்னன்னு சொல்லுவான் பார்த்தீங்கன்னா 14,000 18,000 உங்களுக்கு சூட். ஆமா. ஓ ஸ்கோரே பார்க்கலையா நீங்க? ஸ்கோரே பார்க்காம ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். அதான் அப்புறம் பேன் பாயிண்ட்ஸ் பண்ணி பண்ணி அது பாதி கூட நான் வரல. அப்பா பாதி வந்துட்டேன், அது போதும். 7,000 பெரிய விஷயம் தானே, இது போதும். அவ்வளோதான் 14,000ஓட. எனக்கு லெஸ்டர் பத்தி நான் நினைச்சேன், நான் அப்செட் ஆயிடுச்சு. சரி ஆட முடியல, மூட் ஆஃப் ஆயிட்டேன். அதுக்கு தான் இந்த கேம் ஆடுறது. நம்ம லாஸ்ட் டைம் ஆடும்போது சூப்பராக இருந்தது, புது புது ட்ராக்ஸ் பண்ணிட்டு. ஆமாம், இது வந்து கொஞ்சம் நல்ல கேம். இது ஆமாம், எனிபடி கேன் ப்ளே. வெனம்லாம் கண்டிப்பாக ரிலாக்ஸிங் கேம். பட் என்ன டேலண்ட் தேவையில்ல. ஆமாம், என்ன லூஸ் மாதிரி பண்ணுறான் கிளாஸ் ப்ளே. இந்த போச்சு. ஆமாம், நானும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன் நானும். ஆமாம், நீங்கள் பண்ணுறதே நானும் பண்ணுறேன். நானும் மிஸ் பண்ணேன். பண்ணுறதே பண்ணேன்னு சொன்னேன், நீங்கள் விழும்போது நானும் விழுந்துட்டேன். எப்படி தப்பிச்சேன்னு தெரியல. கிரவுண்டை டச் பண்ணி உள்ள எடுத்துல. அதான் உங்களுக்கு அந்த இது வந்துடுச்சு, எப்படி ஆனோன்றது ஞாபகம் வந்துடுச்சு. தெரியுது பார்த்தாது. இப்போ 10,000 20,000 போதும். அந்த அளவுக்கு புரியுது. 20,000 இருக்குங்களா? அதனால 53,000 எடுப்பேன். ஆமாம்மா, 30,000 40,000 எடுத்துருக்கீங்க. பாருங்க செத்துருப்பேன். ஐயோ இது ஆயிடுச்சுட்டேன். ஐயோ ரன் பண்ணி தான் 12,000 வந்துருக்கும். 10,000 கூட வரலையா?
காம்போஸ் பண்ணணும்டா. Everything அப்பதான் I வந்து நிறைய வரும். ஃப்ளூயிடா ஒரு இது பண்ணிட்டு டக்குன்னு அடுத்து இது ஸ்வாப் பண்ணி அடுத்த சைடு பண்ணணும். அப்படியே மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது சடனாக வந்து நீ அந்த இது சேஞ்ச் பண்ணும். அப்புறம் திடீர்னு அந்த இது ஸ்கேட் போர்டை பிடிக்கணும். முடிச்சிச்சா 2 பேரும் win பண்ணிட்டாங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட்